ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு டேசல்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் லைவாக எடுத்து போட்டிருப்பேன். அதை ஃபுல்லாகவே நம்ம அந்த லைவ்லேயே நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ப்ளவுஸு. பட் அதுக்கு பின்னாடி டேசல்ஸ் மட்டும் வைக்காமல் இருந்துச்சு. ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு அது மட்டும் என்னால் ஃபினிஷ் பண்ண முடியல. இது மறுநாள் ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து நம்ம எப்படி இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேன்சி சாரீக்கு எப்படி டேசல்ஸ் ரெடி பண்ணுறோன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் 2 லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன், ஒரு டிசைனர் கிளாத் எடுத்திருக்கேன். லைனிங் இதனோட வித்து ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3.5 4 உங்களுக்கு விருப்பம் போல் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னொரு துணி மேலே வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த துணியை நம்ம லென்த் வந்து எடுத்துக்கணும். துணியை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கர்வாக நம்ம வரைய போகிறோம். இங்கேருந்து பார்க்குறேன், எனக்கு ஒரு 3.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 3.5 இன்ச்சு இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சுற்றியும் நான் 3.5 இன்ச்சு மார்க் கொடுத்து இந்த மாதிரி கர்வ் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கிளாத் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒன்று நல்ல கிளாத்து, ஒன்று லைனிங் கிளாத் உங்கள் விருப்பம் போல் எடுத்துக்கோங்க. நான் உள்ளே தான் போக போகுது, அதனால நான் லைனிங்கே எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். அந்த கர்வில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு மேலே தையல் போட்டுக்கோங்க. எனக்கு இதுவே ஸ்டிஃபாக தான் இருக்குது, அதனால் நான் போடல. இந்த மாதிரி சாரியில் கொஞ்சம் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு டபுளாக ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அது ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நான் டேரெக்டாக வந்து ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் எனக்கு அந்த கிளாத் வந்து ரொம்ப நிற்கலை. இது வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்க அந்த ஸ்பேஸ் சில்க்குன்னு சொல்கிறாங்க, அந்த சாரீ தான் எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, முதல்ல வந்து அந்த கிளாத்தை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த கிளாத்தோட வித்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சு இல்லை 3 இன்ச் கூட கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்தளவுக்கு கிளாத் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3.5 எடுத்திருக்கேன். அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் டேரெக்டாக பண்ணிடலான்னு நினச்சேன், பட் முடியல. அது ரொம்ப மூவ் ஆகிட்டே இருந்தது. வீடியோவுக்கும் எனக்கு நீட்டாக கவர் பண்ண முடியல. அதனால் நான் இப்படி ஸ்டிச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இங்கே மேலே ஒரு ஸ்டிச் வந்து நல்லா நீட்டாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த டேசல்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேசல்ஸ் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து ஃபேன்சி சாரீன்றதுனால இதுக்கு ரொம்ப சூட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சாரியோட ஹைட் இருக்கும் பார்த்திங்களா, நான் லென்த்து சொல்ல, அந்த ஹைட்டில் ஒரு 3.5 இன்ச்சுக்கு ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். அதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி அதில் பாதி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சாரியோட லாஸ்ட்டு உள்ள நம்ம கட்டுவோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 3 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் கிளாத் எடுத்து அதில் பாதி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு பாதி இன்னொரு நாட்டுக்கும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதை எவ்வளோன்னு மெஷர் பண்ண நான் காமிக்கல, டேரெக்டாக பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சுக்கு இப்படியே மடித்து நம்ம அப்படியே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஃப்ராக்குக்கெல்லாம் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். துணி நல்லா சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு அழகாக ஃபேன்சியாக ஒரு ஃப்ராக் தைக்கணுன்னா இந்த மாதிரி மெட்டீரியலில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த துணி எடுத்துக்கலாம். துணியை இதுக்கு மேலே தெரியுதுங்களா, ஒரு 1/4 இன்ச் மட்டும் வெளியே வர மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே அந்த கர்வ்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக 1/4 இன்ச் மட்டும் தெரிஞ்சால் போதும், வெளியே ரொம்ப வேண்டாம். அதுக்கேற்ற மாதிரி 1/2 இன்ச் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதோட கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த எண்டோடு கட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம தைச்சது மறைக்கிற மாதிரி அடுத்த லேயர் வைக்கணும். நம்ம அடுக்கு ஃப்ராக்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, லேயர் ஃப்ராக்கு, அது மாதிரி தான் ஒன்று தைச்சது இன்னும் அது தெரியாமல் இன்னொன்று போடுவோம். அது மாதிரி இது நம்ம தைச்சதை மறைக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் அப்படியே வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். பாருங்கள், இருக்க இதனோட இடம் வந்து ப்ளேஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு இந்த அளவுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிறது போதும். அதனால் நான் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படிலாம் அடித்து ஒரு ப்ளீட்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ எண்டில் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸில் வச்சு காட்ட நல்லா இருக்குல்ல, ரொம்ப கிளியராக இருக்குது. பட் அது நம்ம தைக்கும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நம்ம ஃபோன் வந்து கண் முன்னாடி இருக்குது, டேரெக்டாக நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் அடுத்த வாட்டி இந்த மாதிரியே பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் க்ளோஸில் வச்சா அவங்களுக்கு தைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்டாக முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோம். நம்ம வீடியோஸ்லாம் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அதில் எதாவது நம்ம இடையில டிப்ஸு, அதில் ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். உங்களுக்கும் அதை பார்க்க பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ இதுக்கு இடையில இந்த டாசல்ஸை இப்படி வச்சு ரோப்பை வச்சு இந்த மாதிரி நான் சைட்லேயே இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதோடையும் விடலாம், பட் நான் இதோடு விடலை. இதுக்கு மேலே நம்ம டிசைனர் கிளாத் கொடுத்தா, அந்த ப்ளவுஸோட மெட்டீரியல் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதையும் இந்த மாதிரி வச்சு இப்போ மேலேருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தான் டிஸ்டன்ஸ் விடணும், ரொம்ப விடாதீங்க. ரொம்ப விட்டிங்கன்னா கீழே இருக்கிறது அது ஒரு போர்ஷன் தனியாகவும், மேலே இருக்கிறது இது ஒரு போர்ஷன் தனியாகவும் அசிங்கமாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 3/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கொடுங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் கொடுக்க வேணாம். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொன்றையும் நான் காட்டுறேன். இது ஆல்ரெடி ரெடி பண்ணிவிட்டேன், எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இதை நம்ம வந்து சாரியில் அட்டாச் பண்ணிக்கலாம், சாரி ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். பேக் போர்ஷனில் ஒரு பக்கம் எந்த பக்கம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் மார்க் வச்சு தைச்சிருக்கேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், இந்த சைடு இங்கே இருக்குது, இதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம இந்த நாட் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லலாம் எனக்கு வந்து இந்த நூல் வந்து இந்த லூப் அடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, நூல் வந்து சரியாக கோர்த்துருக்காது. ஆனால் பார்க்குறதுக்கு தைச்ச மாதிரியே இருக்கும், பட் நூலெல்லாம் லூஸாக இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், அவங்களுக்கு தைச்சி கொடுத்துட்டேன். கஸ்டமர்ஸ் வந்து ஏதோ காது குத்து ஃபங்க்ஷன், அவங்க இழுத்து டைட்டாக போட்டிருக்காங்க, ரோப்பு கையோடு வந்துருச்சான். எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ சிஸ்டர், சாரி, மறந்து, எனக்கு இப்படி நடக்கும் தெரியாது, நான் அடுத்த மாதிரி சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருந்தேன். அதனால் இந்த நூலெல்லாம் த்ரெட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.